தனுஷோட ஆக்டிங்ல இந்த சம்மருக்கு, இந்த வீக்கெண்டுக்கு ரிலீஸ் ஆகியிருக்க ஒரு படம் தான் கர. இந்த படத்த டைரக்டர் விக்னேஷ் ராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜி.வி. பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரிய சொல்றதுக்கு முன்னாடி அங்கங்க சின்னதா ஸ்பாய்லர் வரும். அத மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த படத்துல தனுஷ் ஒரு திருடனா வராருங்க. ஒய்ஃபை எப்படியாவது நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு திருட வராரு. வந்த இடத்துல மாட்டிக்கிறாரு. அங்கிருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயி வெளியூர்ல ஒரு ஹோட்டல்ல வேலை செய்றாரு. நம்மளால ஒய்ஃப் கஷ்டப்படுறாங்க. அவங்க நல்லா வச்சுக்கணும் அப்படின்ட்டு ஊர்ல போய் அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாருங்க. இவரு சின்ன வயசுலயே அப்பா கிட்ட இருந்த பணத்த திருடிட்டு வெளியூர் வந்துடுறாரு. இருந்தாலும் பரவாயில்லன்னு அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்க போறாரு. அங்க போய் பார்த்தா 1990ல நடந்த கல்ஃப் வார்னால பெட்ரோல், டீசல் இது பற்றாக்குறை ஏற்பட்டு ராமநாதபுரத்து சைடு இருக்க மக்கள்லாம் விவசாயம் பண்ண முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதனால அவங்க லேண்ட் பத்திரத்த எல்லாம் பேங்க்ல அடமானம் வச்சிருக்காய்ங்க. ஒரு கட்டத்துல அதுக்கெல்லாம் வட்டி கட்ட முடியாம பேங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்க நிலத்த நாங்க ஜப்தி பண்ண போறோம் அப்படின்னு நோட்டீஸ் விடுறாங்க. இத பார்த்துட்டு தனுஷ் கடுப்பாயி உன்ன நம்பி வந்தனேப்பா என்ன இப்படி ஏமாத்திட்டே அப்படின்னு வெளியூர் கிளம்பலான்னு போய் ஒய்ஃப் கிட்ட சொல்றாருங்க. சொன்னப்போ ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா இந்த சிச்சுவேஷன்ல நீ அப்பா கூட போய் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் காலைல அப்பாவை போய் பார்த்தா அப்பா இறந்து போயிடுறாரு. நம்மளால தானே அப்பா இறந்து போனாரு. ஒரு கடைசி ஆசையை நிறைவேற்றணும். நம்ம சொந்த நிலத்துல அப்பாவை புதைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. போற இடத்துல தான் பேங்க் இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது. உங்க லேண்ட் ஜப்தியில இருக்கு. நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை அந்த இடத்துல புதைச்சாரா, அந்த கடனை அடைச்சாரா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. கிட்டத்தட்ட இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி ஹெய்ஸ்ட பேஸ் பண்ண ஒரு படங்க. 1990ல வில்லேஜ் டிராப்ல மணி ஹெய்ஸ்ட் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. உண்மையாலுமே படத்தோட ஓப்பனிங் வேற லெவல்ல இருக்குங்க. சரியான ஒரு இன்ட்ரோல் பிளாக்னே சொல்லலாம். ப்ரீ கிளைமேக்ஸ் 25 நிமிஷம் வேற லெவல்ல செதுக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். தனுஷ் இந்த படத்துல வேற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. மமிதா பைஜு இவங்களுக்கு படத்திலே மொத்தமே 7 சீன் தாங்க. ஒரு கட்டத்துலலாம் இவங்க ஏன் படத்துல இருக்காங்க அப்படின்னு தோணும். இருந்தாலுமே வந்த 7 சீன்லயுமே சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. போலீஸ் ஆபீசரா வேற சுராஜ் இவருமே சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. ஜெயராம் ஒரு சைலண்டான வில்லனிசத்தை இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. கிராமத்து சைடு இருக்க மக்கள் விவசாயம் பண்ண லோன் வாங்குறாங்க பாத்தீங்களா, அதனால எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துல அங்கங்க சின்ன சின்ன இடத்துல லேக் இருக்குங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை நீங்க பொறுமையா பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான படமா இந்த வீக்கெண்டுக்கு ஃபேமிலியோட போய் பாக்குற ஒரு படமாவே இருக்கும். அப்ப எல்லாமே இந்த படத்துல நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்கு. நிறைய விஷயத்த தப்பாவும் கன்வே பண்ணிருக்காங்க. ஏன்னா படத்துல இருக்க எல்லா கேரக்டருமே கிரே ஷேட்ல தாங்க வரும். ஒரு ஹீரோ திருடனா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. தப்பு யார் பண்ணாலும் தப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த கன்வே பண்ணியிருக்கணும். டைரக்டர் அந்த ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டாரு. மத்தபடி இந்த படத்தோட செட்டப் எல்லாமே 90ஸ்ல இருக்கிறதெல்லாம் ரொம்ப அழகாவே காமிச்சிருக்காய்ங்க. நிறைய புதுசு புதுசா இந்த படத்துல சீனும் வச்சிருக்காய்ங்க. இந்த படத்தோட இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வர படம் எல்லாமே ஐப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த காமிச்சிட்டே இருக்காங்க. இந்த படத்துல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காதுங்க. ஒரு டாக்குமெண்ட்ரியில ஒரு பெரிய ஹீரோ நடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். படத்தோட ஹீரோக்காக ஐப்பேத்திலாம் காமிக்காம ஸ்டோரி எந்த அளவுக்கு இருக்கோ அதுல நம்ம தனுஷ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே ரொம்ப அழகாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல தனுஷ் தவிர இன்னொரு ஹீரோ இருக்காரு. அவர்தான் நம்ம ஜி.வி. பிரகாஷ். அவரோட மியூசிக் இந்த படத்துல ஒரு பயங்கர எலிவேஷனே குடுத்திருக்குங்க. அவர்தான் படத்தை தூக்கிட்டு போறாருன்னே சொல்லலாம். மொத்தத்துல இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமா 5க்கு 3.2 குடுப்பேங்க. ஆல்ரெடி இந்த படத்தை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழ ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. இது மட்டும் இல்லாம இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பாக்குறப்ப எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். பட்டா